அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இது நாம் நேற்று ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அரௌண்ட் இந்த லைனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. பட் நமக்கு அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் எதுவுமே நம்ம கால்ஸ் அந்த டைமில் எடுக்கலை. எக்ஸாக்டாக இந்த ரெட் கேண்டில் வரும் பொழுது நாம் 24,200 ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய டார்கெட் பார்த்தீங்க, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 24,200 அரௌண்ட் 122 பையிங் ப்ரைஸ் அண்ட் 109 நமக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அரௌண்ட் ஒரு 13 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில். பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. அது எதனால் அப்படின்னா, நம்ம நேற்றே நம்மளுடைய லாங் பொசிஷன் எல்லாமே நாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னையோட கேண்டிலோட கண்டிஷன் படி நம்மளுடைய பொசிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை கட்டானதுலேருந்தே ஒரு டெல்லி மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் மார்க்கெட் இருந்துச்சு. பட் நம்மளுடைய வியூ இந்த டார்கெட் இந்த 24,148 டச் ஆவாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் நமக்கு இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஒரு 13 பாயிண்ட்ஸில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று கொடுத்த டைமிங் கேண்டில் தான் நம்ம 4th ஜூலை கொடுத்த டைமிங் கேண்டில். இந்த டைமிங் கேண்டிலோட ஹைலேயே மார்க்கெட் திருப்பி க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு மேலே அப்சைட் போக முடியாமல் இதுலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 3 o'clock மேலே நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு. பட் அகெயின் இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இது நிஃப்டியோட நம்ம நேற்று ப்ரிடிக்ஷன் பண்ண லெவல்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாமே நம்மளது அப்சைட் டார்கெட், அந்த ரெட் கலர் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே எக்ஸாக்டாக ஹிட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் தான் 52,815 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் தான். இதனுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 52,817.85. அதாவது கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியில் 2 rupeesல நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் எக்ஸாக்டாக ஹிட் ஆகிட்டு அகெயின் ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. எதனால அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அதனால நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கலை. பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்துலேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. 330 கிட்ட தான் நமக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியாமல், அதாவது 52,677 மேலே க்ளோஸ் ஆக முடியாமல் 52,660 நமக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இது நாம் கொடுத்த டைமிங் கேண்டிலோட ஹை. அதாவது இந்த டைமிங் கேண்டிலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் கூட இந்த 3 o'clock இந்த அப்சைட் ரேலிக்கு முன்னாடி க்ளோஸே வைக்கல. நம்ம இதுலேருந்தே நல்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல 3 o'clock நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்து அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எந்த இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துக்கலாம். நாம் கால் எப்போ ப்ரொவைட் பண்ணோம் அதெல்லாமே நம்ம இப்போ டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலகிராம் குரூப். மார்னிங்கே நம்ம நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே கொடுப்போம். இன்றைக்கி எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. எஸ்பிஐ அண்ட் பஜாஜ் ஆட்டோ. இது பஜாஜ் ஆட்டோ நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் எஸ்பிஐ சூப்பரான ஒரு ரேலி இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நாம் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் காலாக இருக்கட்டும், இல்லை இந்த மண்டே கொடுத்த காலாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி சூப்பரான பெர்ஃபார்ம் இருந்துச்சு. அதாவது நிஃப்டி இந்த மாதிரி ஒரு டவுன் ஃபாலில் கூட நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, நாம நேற்று எதனால நம்மளுடைய பொசிஷனை ஹோல்ட், அதாவது க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே 88 பாயிண்ட் மார்னிங் 88 பாயிண்ட் நிஃப்டிலையும் 543 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலையுமே டவுனில் ஓப்பன் ஆனாங்க. அதேமே நாம் இதில் மென்ஷன் பண்ணோம். அகைன் பாருங்கள், நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொடுத்த ஸ்டாக்ஸ் நேற்றுமே 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மோர் தேன் 5%. நம்ம மார்னிங் 5.6%. பட்
க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.97 மோர் தென் 15 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 2 டேஸ்லேயே வந்து நல்லா ஹோல்ட் பண்ணாங்க. நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் நாம் நேற்று போஸ்ட் பண்ண யூபிஎல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணோம். அரௌண்ட் வந்து 2025 வந்து பெஸ்ட் டு பை அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில். இதனுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே ஹிட். அதாவது நம்ம நேற்று எடுத்தது இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி வந்து இன்றைக்கி யூபிஎல்ல வந்து போயிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இது மாதிரியான லைவ் அப்டேட் எல்லாமே நாம் டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், நாம் எடுத்த கால் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் இது. சென்டெக்ஸ் வந்து 9.97% அப். நாம் எடுத்த எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக. நிஃப்டி வந்து எதனால இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 28th கேண்டிலோட லோவிலேருந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன். இதனால தான் இதிலேருந்து ஒரு அப்ராலி வந்து நமக்கு வந்திருக்கு. அது நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடங்கள்லாமே ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், யூபிஎல் வந்து அகைன் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும்போது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். யூபிஎலோட ரேலி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் ஹிட் அப்படின்னு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். வித்தின் வீக்லேயே வந்து இந்த 6315 டார்கெட் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம இந்த மண்டேவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக 6315 வந்து இன்றைக்கி நமக்கு ஹிட் ஆயிருக்காங்க. நாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், அதை எப்போ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நாம் இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சிக்கலாம். இப்போ நாம் ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொடுத்த ஸ்டாக்ஸ். நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 20.40 இந்த ப்ரைஸ் கிட்ட வரும்பொழுது தான் நம்ம என்ட்ரியாக சொன்னோம். இதனுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees. 20 rupeesல இருந்து நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 27% பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 daysக்குள்ளேயே நமக்கு 27% வந்து நம்மளால் வந்து கேதர் பண்ண முடியும். இது ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்த ஸ்டாக். பட் வித்தின் 5 daysக்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்குமே நாம் 20th June வந்து போஸ்ட் பண்ணோம். பட் ஸ்டில் வந்து நல்ல ஒரு அப்ராலியில் இருக்காங்க. நம்மளுடைய டார்கெட் வந்து இன்னும் 1280 ஐ திங்க் இது வரைக்குமே நமக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு இருக்குது. பட் நல்ல ஒரு மொமெண்டம் 20th Juneலேருந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்காங்க. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மண்டே நாம் போஸ்ட் பண்ண ஸ்டாக். அதாவது அபவ் 6185 வந்து பையிங் ப்ரைஸ் அப்படின்னும் டார்கெட் வந்து 6315 அப்படிங்கிற மாதிரியும் நாம் இந்த மண்டேவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் சூப்பராக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 2.14% வந்து இந்த வீக்லேயே, அதாவது நமக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd தான் கிடச்சிருக்கு. இந்த 3rdல இருந்து இன்றைக்கி 5 ஒரு 3 daysலேயே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் 2.14% வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஹிட் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக் மட்டும்தான் நாம் இதில் போஸ்ட் பண்ணுறோம். நாம் நேற்று போஸ்ட் பண்ண யூபிஎல் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ண டைம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், அதாவது நம்ம நேற்று இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுது நம்மளுடைய பையிங் ப்ரைஸ் வந்து 2015, ஸ்டாப் லாஸ் வந்து 1995 அப்படிங்கிற மாதிரியும், இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் சூப்பராக நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு அகெயின் அதே நம்பர்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய 3rd டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய 3rd டார்கெட். பட் ஸ்டில் 3rd டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. பட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு ஹிட் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம இன்றைக்கி யூபிஏல வந்து கேதர் பண்ணோம். இதனுடைய பர்சன்டேஜ் வந்து இந்த பையிங் ப்ரைஸே இன்றைக்கி வரல பாருங்கள். நம்ம நேற்று ஈவினிங் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே நமக்கு ஹை வந்து 4% ரிட்டர்ன்ஸ் வந்து வித்தின் அ டேலேயே வந்து நம்மளால் இது மாதிரி நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான ஸ்டாக்ஸில் வந்து நம்மளால் கேதர் பண்ண முடியும். SBIN இன்றைக்கி நாம் கொடுத்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸ், இதில் தான் சொல்கிறது நம்ம இன்ட்ரோடே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சூப்பரான ரேலி வந்து இன்ட்ராடேல, அதாவது 15 minutes ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி அதிலிருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வந்து நம்மளால் இன்றைக்கி கேதர் பண்ண முடிஞ்சிருக்கும் SBINல.
நாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் தான். உங்களுக்கு நான் டெலகிராம் குரூப்லையும் காட்டினேன். ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றும் இது மாதிரியான நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடேக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் நல்ல ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அதில் நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் ப்ரெடிக்ஷன் என்ன, மண்டேயோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. இது சேம் வந்து அதாவது 3rd June அண்ட் 18th June அண்ட் 28th June. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம். நம்ம இதனால டெய்லியுமே சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேயோட ஹை அண்ட் லோ எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதனால தான் நம்ம மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இதான் 28th கேண்டிலோட ஹை. இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்களேன். இன்றைக்கி எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த 28th கேண்டிலோட ஹையில் இருந்தே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இதை நம்ம 2 days பிஃபோர், அதாவது 28th சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுது இதான் கரெக்ட் டைம் டு பை ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும், இந்த இடத்துலேருந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோ வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உடைக்கும் பொழுது நமக்கு இந்த லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் ஸ்டில் நம்ம புல் சைடில் தான் இருக்கோம். இன்றைக்கி நாம் இந்த டேயோட க்ளோஸில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்த்தோம். அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ, அதாவது நேத்தையோட கேண்டிலில் லோவில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் பாருங்கள், இதனுடைய ஹைலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுனால ஸ்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு புல் ரேலியில் தான் இருக்கும். பட் மண்டேயோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. நமக்கு நல்ல இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் ட்ரேட் எடுக்கலாம். பட் நம்ம நல்ல ஒரு புல் சைடில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம நல்ல ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6th June அண்ட் 27th June இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதுக்கப்புறமா 18th June இது எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேட். அதாவது ஹை அண்ட் லோ எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளுமே நமக்கு இன்சைட் பார் கேண்டில் இருக்கிறனால இதில் வந்து நமக்கு நல்ல ஒரு ரேலி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். பட் மார்க்கெட்டோட நேத்தியோட கண்டிஷன் இந்த கேண்டில்னால நம்மளுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணோம். பட் பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு ஃபாலில் தான் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 52,631 நம்மளுடைய லெவல். பட் மார்க்கெட் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷனில் நம்ம இருந்தோம். பட் க்ளோஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே 52,631க்கு மேலே க்ளோஸ் ஆகி 52,660 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கனால ஸ்டில் நாம் இந்த மாதிரி ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் இதை தாண்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கும்னு, இதுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு சைடுவேயாக இருக்கும். ஸ்டில் இந்த நம்பரை வந்து ஹோல்ட் ஆகிறனால மார்க்கெட் வந்து இன்னுமே புல்லி சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. பட் மண்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான செட்டப்பில் இருக்காங்க. நம்ம இன்ட்ராடே லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் வீக் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து 2 ஸ்டாக்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது ரொம்பவே நல்ல ஒரு ஹை பவர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாக்ஸ். அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் எப்போ நாம் என்ட்ரி ஆகலாம், அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 229 இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 223. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 240, செகண்ட் டார்கெட் 255, அண்ட் தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 270.
இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 223. நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 230, அதாவது இந்த டேயோட இந்த ஃப்ரைடேயோட ஹையில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் பொழுது ஒரு 15 மினிட்ஸில் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் நமக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு 15 மினிட்ஸில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஸ்டாப் லாஸ் வந்து இதை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இது நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துல, அதாவது அரௌண்ட் 230 இந்த இடத்துல நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கும் பொழுது இந்த எல்லாமே நமக்கு அப்சைட் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் நெக்ஸ்ட் வீக் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் கூட நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டாக். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி, நமக்கு ரொம்ப கம்மி, பட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகம். ஒன் மோர் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎல் பேங்குமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 262. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250. இதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 275 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 288. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 262. நாளைக்கு இந்த ஹையை உடச்சி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து, அதாவது 262ல் நாளை இந்த ஹையை உடச்சி நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் எல்லா ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், இதில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது ஆர்பிஎல் பேங்கோட அதாவது 15 மினிட்ஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ். இதில் இருந்து நமக்கு வந்து பையிங் ப்ரைஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 275, 288. இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ட்ரேட் பண்ணுறதுக்கான ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 8th டே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ். இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் மண்டே CUB, ராம்கோ சிமெண்ட், UBL, எஸ்கார்ட், SBI கார்டு, JK சிமெண்ட், வால்டாஸ், RBL. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரூல் தான். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து இதனுடைய டே சார்ட்டையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு, டே லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு கேஷ் மார்க்கில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டே 1ல இருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் முன்னாடி நம்ம ஒரு 1 மினிட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லி கொடுத்தோம். அது ரெண்டுமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். நம்ம எவ்ரிடே வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதனால நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்லேயே அந்த லிங்க் அனுப்புகிறோம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். எவ்ரி வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.